ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேபி பொட்டேட்டோஸ் கிடச்சுன்னா ஒரு அருமையான நம்ம ரெசிபி செய்யலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பேபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த மண்ணெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பொதுவாக அந்த உருளைக்கிழங்கு வாங்கும்போது 2 வெரைட்டி இருக்கும். அந்த மாவு கிழங்கு பார்த்து வாங்க, இன்னொன்று ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும். அது வந்து இனிக்கும், டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி மாவு கிழங்கு வாங்கினீங்கன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வேக வச்சுருங்க. அதாவது ஒரு 90% வந்து அதை நல்லா வேக போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சட்டு விட்டுன்னு இதை நம்ம முடிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் பெட்டராக இருக்கும். அது சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். இது கூடயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். அந்த மஞ்சப்பொடி, உப்பு, கடுகு, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் ஆகணும். மெயினாக வந்து அந்த மஞ்சப்பொடியும் உப்பும் இது ஈவனாக ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் போட்டு விடுங்க. அது பொறுமையாக வேகட்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் அப்பப்போக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக செவந்து வந்திருக்கும். அந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி, அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகா பொடியாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரம் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது, குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த 2 மசாலா பொடிகளும் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோனாலே கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் காயப்பொடியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக சிம்மில் போட்டு அப்பப்போக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா அதோட சுத்து வந்து நல்லா அப்படியே முருகி வரும். வெளிப்பக்கம் வந்து நல்லா முருகிலாகவும், அதாவது மொறுமொறுப்பாகவும், உள்ள சாஃப்டாகவும் வரும். அந்த வரைக்கும் நம்ம அப்படியே அப்பப்போக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முதல்ல மசால் பொடி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம், மசால் பொடி போட்டதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இந்த பொட்டேட்டோவை சிம்மிலேயே போடணும். இப்போ நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா சுற்றி வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டுருவாங்க. சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் மல்லி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக முடியும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வகையான சாதத்துக்கும் இது காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.